இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொண்ணோட கண்ணுல ஸ்பெஷல் லென்ஸை ஃபிக்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் செதஞ்சு போன அவளோட ஃபேஸ்ல ஒரு சிப்பை வச்சு அதோட எல்லா சர்க்கியூட்ஸையும் அந்த லென்ஸ் கூட கரெக்டா ஜாயின் பண்ணிடுறான். உடனே அவளோட டேமேஜ் ஆன ஃபேஸ் மறுபடியும் நார்மலாவே மாறிடுது. இன்னும் ஆச்சரியமா அவ ஒரு தடவை கண் சிமிட்டினதும் முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற மிஷின்ஸ் கூட ஏமாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவன் நினைச்ச உடனே அவளோட ஃபேஸை இன்னொருத்தர் ஃபேஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணவும் முடியுது. உடனே அவ ஒரு ஃபேஷன் புக்கை எடுத்து அதுல இருக்கிற பொண்ணோட ஃபேஸ் மாதிரியே அவளோட ஃபேஸையும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாக்குறா. உடனே அந்த பொண்ணு அந்த சயின்டிஸ்டுக்கு நன்றி சொல்ற விதமா அவன் லவ் பண்ண பொண்ணு மாதிரியே அவளோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டு வர்றான். ஆனா அவன் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். உடனே அவன் அவளோட கையில ஒரு போட்டோவை கொடுத்து, நீ எனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா ஜெயில இருக்கிற என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு வான்னு சொல்றான். அவளும் அதுக்கு சம்மதிச்சு அந்த ஜெயில் வார்டனோட ஒய்ஃப் மாதிரி ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறான். வார்டன் உடனே அவளை கேமராவில பார்த்துட்டு அவளை உள்ள அலோவ் பண்ண சொல்றான். அவளும் அந்த செக் பாயிண்ட்டை ஈஸியா கிராஸ் பண்ணி உள்ள வந்துடுறா. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு ஃபீமேல் கார்டோட ஃபேஸை ஞாபகத்துல வச்சு சடனா அவளோட ஃபேஸை அந்த கார்ட் ஃபேஸ் மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்துடுறான். உடனே அங்க ஆன் ஆகி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணிடுறான். அதே டைம்ல அந்த வார்டனுக்கு அவனோட ஒய்ஃப் கால் பண்றான். ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஏதாவது தேவைப்படும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றான். அப்பதான் அவருக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரியுது. உடனே அவரு அங்க இருந்து வெளியே போற எல்லா டோரையும் உடனே க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்போ ஆப்போசிட்ல வந்து அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு போலீஸ் கிட்ட உள்ள இருக்கிற அந்த முக்கியமான கைதியை வாட்ச் பண்ண சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த பொண்ணு தான் அவனோட கெட்டப்ல இருக்கிறாங்கிற விஷயம் அந்த வார்டனுக்கு தெரிஞ்சிருக்காது. அடுத்ததா அவர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறவளை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ஃபீமேல் கார்ட்ஸையும் உடனடியா மீட் பண்றதுக்காக வர வைக்கிறாரு. அப்போ அதுல ஒரு லேடி கார்டு கொஞ்சம் பதட்டமா இருக்கிறத பார்த்து அவன் மேல சந்தேகப்பட்டு அவளோட ஃபேஸ பிடிச்சு அது ரியல் ஃபேஸான்னு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அது ரியல் ஃபேஸா தான் இருக்கும். உடனே அந்த கார்டு கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. ஒரு பொண்ணு அவரை ஏமாத்தின விஷயத்தை ஏத்துக்கவே முடியாம பயங்கர கோபப்படுறாரு. அப்படியே அவரு அங்க இருந்து வெளியே வரும்போது அவரோட ரியல் ஒய்ஃப் ஆப்போசிட்ல வர்றான். ஆனா அவரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற பொண்ணு அவதான்னு நினைச்சிடுறாரு. உடனே அவரோட துப்பாக்கியை எடுத்து அவளை சரண்டர் ஆக சொல்லி மிரட்டுறாரு. அவரோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் அதை சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அவருக்கு ரொம்ப தீவிரமா அவளை மிரட்டினதால அவ அப்படியே பயந்து போய் அங்கேயே தரையில படுத்துடுறான். அந்த டைம்ல ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்த பொண்ணு அந்த சயின்டிஸ்டோட ஃப்ரெண்ட் இருந்த செல்ல கண்டுபிடிச்சிடுறான். அவளோட ஒரிஜினல் ஃபேஸுக்கு மாறும்போது அந்த கைதி சந்தோஷத்துல எழுப்பி நிற்கிறான். கடைசியில அவ சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷனை முடிச்சு அவனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிடுறான்.